அவரோட இறப்புக்கு நான் தான் முதல் ஆளா வந்திருப்பேன். ஆனா போக முடியாதது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. இங்க என்னால அங்க வர முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கேன். ஆனா நான் பல தடவ அவருடைய மகக்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன். ஆனா அவர் அப்பா நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆனா இப்போ ரீசென்ட்டா ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் நான் மலேசியா ஏர்போர்ட்ல இருக்கிறேன். அப்பா தவறிட்டாரு அங்கிள். நான் இந்தியா போணும் அர்ஜென்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இத கேட்கும்போது எனக்கு அப்படியே நெஞ்சமே சுக்குநூறா வெடிச்சிருச்சு. ஏன்னா நான் என்னுடைய குருநாதர அந்த அளவுக்கு நான் நேசிச்சேன். நான் என்னுடைய வாழ்க்கையில மரியாதை குடுத்த ஒரு நபர், நான் போற்றி வணங்குன ஒரு நபர் அப்படி யாரு அப்படின்ட்டு பார்த்தா அது அவர்தான். ஏன்னா, எதுவுமே தெரியாது என்ன பல வடிவத்துல என்ன செதுக்கி, என்ன ஒரு ஆளாக்கி சமுதாயத்துல ஒரு உயர்த்தி கொண்டுட்டு வந்தவர் அவர்தான். ஆனா, இன்னைக்கு அவர் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் கவலையா இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட மகன் இறந்த அந்த 1 வருட காலத்துல அவர் அனுபவிச்ச அந்த விஷயங்கள நான் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு நடிகர் நெப்போலியன். அவர் சொன்ன விஷயங்கள தான் டீட்டெயிலா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாரதி ராஜா இப்போ ரீசெண்டா இறந்திருக்காரு. அவருடைய இறுதி சங்கடங்கள கூட நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளியே வந்தது. அதாவது குடும்ப பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குடும்பத்தை விட்டு கசிய ஆரம்பிச்சிடுச்சு. மகள் மற்றும் மருமகளுக்கு இடையேயான சண்டை, வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தெரிய ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் இந்த 1 வருட காலமும் அவர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போதான் எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா கங்கை அமரன் சார் அந்த விஷயத்துல அவருடைய மனைவியை பார்த்து கத்தும்போது எல்லாருமே நீங்க அமைதியா இருங்க, தயவு செய்து இப்படி பேசாதீங்க, அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் ஏன் அந்த மாதிரி அவுட் பஸ்ட் ஆகி பேசினாரு அப்படிங்கிறதோட அர்த்தம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. நடிகர் நெப்போலியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மனிதன் இவ்வளோ தனிமை, இவ்வளோ கவலையில, இவ்வளோ வழிகள்ல என்னுடைய குருநாதர் இருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்குது. நான் அப்போ இந்தியா அவரை பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோ, நல்லா இரு, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்லுவாரு. பணம் முக்கியம் இல்ல, பந்த பாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே பெண் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபடுத்தி பார்த்ததே கிடையாது. குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணுங்கிறது தான் முதல் அறிவுரையா சொல்லுவாரு. ஆனா அவருடைய இந்த கடைசி காலத்துல அவர் யாருமே கவனிப்பார் இல்லாம கேட்பாரற்று கிடந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்படும் போது எனக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம், அவரை அவர் உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட ஒரு நர்ஸோட கஸ்டடியில அவரை நீலாங்கரை வீட்டில் விட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலை இந்த திரையுலகத்தோட லெஜெண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. அவருடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு சோகங்கள் இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்குது. அது மட்டும் இல்லாம நான் அவர கடைசியா அவருடைய இறுதி சடங்குல அவர் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசையா இருந்தது. ஆனா அவருடைய முகத்த கூட என்னால பார்க்க முடியல அப்படிங்கிறது நினைக்கும்போது எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்குது. ஒவ்வொரு நொடியும் இந்த வீடியோ நான் பேசும்போது எனக்கு பெரிய கனத்த இதயத்தோட தான் நான் பேசினேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை நேசிச்சேன். அந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட மனுஷன் நிறைய பேரை இந்த திரையுலகுக்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் அவரை பத்தி சொன்னா அது அவருக்கு தகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் ப்ரே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கி பேசியிருக்காரு நடிகர் நெப்போலியன்.